இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூட பாருங்கள், அப்படியே விட்டபடியே போட்டு எல்லாத்தையும் ஓட்டிட்டாங்க போல இருக்குது. பழைய போலீஸ்கார் கூட அப்படியே நிற்கிது, எல்லாம் போட்டதுபடி அப்படியே அந்த ஊரை விட்டு ஓட்டிட்டாங்க. இதுதாங்க அந்த கேஜிஎஃப் சுரங்கம். இந்த ஊர் உருவாகினதுக்கும் இதுதான் காரணம், அந்த அழிஞ்சதுக்கும் இதுதான் காரணம். இனிய தமிழ் மக்களே, வாங்க இன்றைக்கி பார்க்க போகிற ஊர் லொவெல், அரிசோனா. இது ஏன் 50களில் உறைந்த நகரம் சொல்கிறேன் பார்க்குறீங்களா? இந்த பாருங்கள், இந்த பழைய வண்டியை பாருங்கள். அதே மாதிரி இந்த ஊரில் இந்த மெயின் தெருவில் பழைய வண்டிங்க 2 சைட்லேயும் இருக்குது. அதே மாதிரி பழைய கடைங்க, நீங்கள் சைடில் பார்க்குற கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் என்ன கடைங்க இருந்ததோ அந்த கடைங்களை அப்படியே போட்டிருக்காங்க. இந்த ஊர் வந்து அந்த கேஜிஎஃப் சுரங்கம் பார்த்தீங்கள்ல, அந்த சுரங்கத்தை நம்பி தாங்க இருந்துச்சு. அதை பற்றி நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஸோ இதுதாங்க அந்த கேஜிஎஃப் சுரங்கம். இதோட உண்மையான பேர் வந்து லாவெண்டர் மைனு. இது சுரங்கம்னு சொல்லக்கூடாது, இது ஓப்பன் பிட்டுன்னு சொல்லலாம். இங்கேருந்து காப்பர் மைன் பண்ணியிருக்காங்க. சுரங்கன்றது கரெக்டான வார்த்தையாக தெரில, ரொம்ப ஆழங்க. நான் உங்களுக்கு இது எவ்வளோ ஆழன்றது ஜூம் பண்ணி காட்டுறேன். ஜூம் பண்ணால் தெரியுது நல்லா ஆழம். ஆனால் என்னென்னா உங்களுக்கு கேமராவில் தெரியுமா தெரியல, நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு அதோட வித்தியாசம் தெரியும், எவ்வளோ ஆழம் எவ்வளோ பெருசு அப்படின்றது. ஸ்டில் எனக்கு அந்த காப்பர் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி தெரியுதுங்க. காப்பர் ஸ்மெல் எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, ஆனால் இதை வேணும் காப்பர் ஸ்மெல் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நல்லா பெரிய சைஸ் பிட்டுங்க. ஜூம் பண்ணால் தான் தெரியுது. அங்கே தூரத்தில் ஒரு சின்ன மிஷின் இருக்குது, தெரியுதா? அங்கே சின்ன மிஷின் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பிட்டு வந்து 1917 ஆரம்பிச்சிருக்காங்க, 74 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இதோட சுரங்கத்துக்கான அந்த வேல்யூ போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டாங்க. அதனால் எல்லா வேலையும் அங்கேருந்து போயிடுச்சு. இங்கே பிட்டில் வந்து 8 பில்லியன் பவுண்ட் காப்பர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சுற்றி பார்க்குற அந்த கலர்லாம் பார்க்குறீங்களா கல்லில், அந்த கல்லோட கலர் வந்து எந்தெந்த கெமிக்கல்லேருந்து வருது இல்லை மினரல்ஸ்னால் வருதுன்றதை போட்டிருக்காங்க. ஸோ இந்த சுரங்கத்தோட வேலையெல்லாம் நின்ன பிறகு இந்த ஊரோட பொருளாதாரம் இறங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் இந்த ஊர் வந்து சரியாக எதுவுமே பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாதனால ஊர் வந்து ஒரு மாதிரி அழிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்த ஆளுங்கள்லாம் அதை எப்படி அதுக்கு இந்த ஊருக்கு உயிர் கொடுக்கலான்னு பார்த்து இப்போ வந்து அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி, அப்போ 50கள்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சு அந்த ஊரை வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி மாற்றிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப ஆர்டிஸ்டிக் ஆளுங்களாக இருப்பாங்கள்ல, ஆர்ட் கேலரி அதெல்லாம் கொண்டு வந்து அங்கே ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வழியாக அங்கே ஒரு டூரிசம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்களேன், பழைய காலத்து போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. ஓகே, கேஜிஎஃபோட கதையை பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம மறுபடியும் அந்த தெருவில் நடந்து போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த பழைய காலத்து கடைங்க. இது வந்து அந்த பூல் விளையாடுவாங்களே, ஸ்னூக்கர் இல்லை பில்லியர்ட்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இடம் வந்துருக்கு போல இருக்குது. இது பாருங்களேன், அந்த பழைய ட்ரக்கு. இங்கே இருக்கிறது வந்து அந்த காலத்தில் டாக்ஸி சர்வீஸ்லாம் இருக்கும்ல, பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கூட பழைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. என்ன பிராண்டுன்றதை பார்ப்போம். இது வந்து கிரைஸ்லர் பிராண்டு இந்தியாவில் இருந்துச்சா எனக்கு தெரியல, பட் கிரைஸ்லர் நல்லா அழகாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக எப்போ பெயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டாக்ஸிக்கு அதான் சொன்ன மாதிரி டாக்ஸி கம்பெனி புரோக்கன் ஸ்போக் டாக்ஸின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். உள்ளேயும் அப்படியே அந்த காலத்து செட்டிங்கு. டோர் ஹேண்டில்லாம் பாருங்களேன், பிளாஸ்டிக்லலாம் இல்லை, மெட்டலில் இருக்குது. அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கு வண்டி, அழகாக. அப்புறம் இந்த வண்டி பாருங்கள். இந்த வண்டி என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியல, ஆனால் வண்டி பார்க்கும் போதே தெரியுது ஒரு 30-40களில் பண்ண வண்டி மாதிரி தெரியுது. அது இதை பார்த்தா எனக்கு ஏதோ பழைய எம்ஜிஆர் படத்துலையோ இல்லை சிவாஜி படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த கண்ணாடி பாருங்களா, சூப்பராக கண்ணாடி. அந்த காலத்தில் வந்து நம்ம கண்ணாடி எல்லாம் மெட்டலில் தான் இருந்திருக்கு, இப்போல்லாம் பிளாஸ்டிக்கு. அப்புறம் வைப்பர், அதுக்கு சின்ன வைப்பர். ஸோ அப்புறம் பின்னாடி கேஸ் போடுற இடம் வந்து பின்னாடி அங்கே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன ரியர் பம்பர், பெட்டி வைக்கிறதுக்கு பின்னாடி பேக்கேஜ். இது வந்து ஷெவி தான் ட்ரக்கு, பெரிய ட்ரக்கு. ஆனால் இது 50களில் இருந்திருக்காது, இது 70 இருக்கும், 60 இல்லை 70 அப்படி இருக்குங்க. அந்த டைம் ஃப்ரேமில் இருந்த ட்ரக்கு மாதிரி தெரியுது. பாருங்களா, இது டெஃபினட்டாக 50ங்க. இந்த வண்டிங்களை நீங்கள்
படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த பிராண்டு பேர் வந்து எட்சல். அகைன் நம்ம ஊரில் எட்சல் இருந்துச்சா அந்த டைமில்னு எனக்கு தெரியாது, இருந்திருக்கலாம், இருந்து இது போயிருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த டைமில் வந்த படம், ஜெய்சங்கர் படம், ரவிச்சந்திரன் படத்துலலாம் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். எவ்வளோ பெரிய வண்டி பாருங்களா, எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது. அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கு. பெரிய பெரிய வண்டிங்க நீளமாக இருக்கும். பின்னாடி வந்து இந்த எவ்வளோ பெரிய ட்ரங்க்கு பாருங்களா, அந்த டிக்கி ட்ரங்க்கில் வந்து யாராவது படுத்துக்கலாம் போல இருக்குது. அப்புறம் இதுவும் ஏதோ ஒரு பழைய ட்ரக்கு போல் இருக்குது. நான் ஏன் ட்ரக்குன்னு சொல்கிறேன்னா, அந்த பிக்கப் ட்ரக்குன்னு சொல்லுவாங்களா இந்த ஊரில். பிக்கப் ட்ரக்குனால் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த கேபு வந்து இந்த மாதிரி இருக்குங்க. இந்த நம்ம ஊரில் அந்த மீன் பாடி வண்டிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பின்னாடி வந்து காலியாக இருக்கும். இதுக்கப்புறம் பழைய கேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது 2 சைட்லேயும், நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த ஓகே இங்கே பாருங்களேன், இங்கே வந்து இந்த பழைய ஹேட் ஷாப்புன்னு போட்டிருக்காங்க. அந்த தொப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி தொப்பி போடுவாங்க. இப்போ அந்த பழக்கம் அவ்வளோ கிடையாது. ஸோ அந்த மாதிரி கடை மாதிரி இருந்திருக்கு இப்போ இருக்குது. அந்த டைமில் எவ்வளோ அழகழகான இது, ஐ மீன் ஆப்வியஸாக இதெல்லாம் வந்து லேடிஸ் தொப்பின்னு வைங்களா. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஹீரோ இருக்கார், ஜான் வெயின். அவர் கௌபாய் ஹீரோ, சரியாக தெரியுதா தெரில உங்களுக்கு. ஸோ அந்த கடை தான் அந்த டைமில் இருந்திருக்கு போல இருக்குது. பழைய காலத்து லேம்ப்பு, விதவிதமான தொப்பிங்க, அப்புறம் கிஃப்ட் பாக்ஸ் போல் இருக்குது. கிஃப்ட் பாக்ஸ் அந்த டைமில் எதாவது கிஃப்ட் பண்ணிங்கன்னா இருக்குங்களா அது மாதிரி. அப்புறம் இந்த இது வந்து உங்களுக்கு தெரியல, அந்த தண்ணி ஃபயர் எக்ஸ்டிங்விஷரு. மேலே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், அந்த பழைய கடைங்க 5, 10, 15 சென்ட் ஸ்டோருன்னு போட்டிருக்காங்கல்ல. நம்ம ஊரில் எப்படி 5 அணா 10 அணா 15 அப்படின்ற ஒரு டைமில் இருந்ததில்ல அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஸ்டோர்லாம் இல்லைங்க. இப்போ அமெரிக்காலேயும் பார்த்தீங்கன்னா 5, 10 சென்ட்டுக்கெலாம் எதுவும் கிடைக்காது. இங்கே பாருங்கள், இது அதே மாதிரி ஒரு 50களில் 60களில் பண்ண கார் மாதிரி தெரியுது. இது வந்து என்ன பிராண்ட், இது ஷெவி தான் போல இருக்குது. பெலர்னு போட்டிருக்கு, அது ஒரு டைப் ஆஃப் கார் போல் இருக்குது. உள்ள இன்டீரியர்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. மேபி புதுசாக பெயிண்ட் அடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஓகே, இங்கே ஹார்லி டேவிட்சன் நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க. நம்ம ஊர்லேயே அந்த பைக்கு வந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு, ஹார்லி டேவிட்சனு. ஐ திங்க் இப்போ இந்தியாவில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் ஹார்லி டேவிட்சன்றது வந்து அமெரிக்காவில் ரொம்ப ஒரு பழைய ட்ரெடிஷன். அது அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அது பழைய ஸ்டைல் 58ன்னு போட்டிருக்கு. ஸோ ஒரு வேளை அந்த டைம் ஃப்ரேமில் இருந்த பைக் மாதிரி இருக்கலாம். ஆனால் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்க மாதிரி இருக்குது, தெரியல. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், பக்கத்துலேயே இன்னொரு வண்டி, அது 48ன்னு போட்டிருக்கு. ஸோ இது ஒரு மாதிரி 48 ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது. இந்த பைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த ஏராம் படத்தில் கமலஹாசன் ஓட்டு வரல பைக்கு, அந்த மாதிரி பைக் மாதிரி தெரியுது. இங்கேருந்து சரியாக தெரியுதா பார்ப்போம் இந்த ஆங்கிளில். இங்கே பின்னாடியும் அதோ ஒரு பைக் இருக்குது. ஸோ இதை வந்து ரேசிங்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த ஊரை வந்து அப்படியே. ஓகே, இங்கே ஒரு பைக்கு, வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் இண்டியன்னு போட்டிருக்காங்க பாருங்களா. இங்கே அடிக்கடி பார்ப்பீங்க இந்த மாதிரி இண்டியன்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா இண்டியன் சிம்பிள் இருக்குது. இண்டியன் அதுதான், அந்த இண்டியன் வந்து செவந்தியர் ஆளுங்கள் தானே இந்த ஊரில் இண்டியன்னு கூப்பிடுவாங்க. இது பழையவன் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் லெவல்னு. இந்த வண்டி சூப்பராக இருக்குங்க, பழைய வண்டி 40கள் இல்லை 30 வண்டி சூப்பராக இருக்குது. Look at that. Yeah, wow. Looks really nice. Beautiful. Yeah, all these vehicles, all of them are Chevy mostly. Oh, wow. Yeah. சொல்லுவாங்கள்ல, இந்த பழசுக்கு வந்து மவுசு ஜாஸ்தின்னு, அந்த மாதிரி தாங்க. இந்த பழைய வண்டி இருந்தாலும் இந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய வண்டி நம்ம ஊர்லேயும் இருக்குது. இந்த மாதிரி ஆன்டிக் வெஹிக்கிள்ஸ்னு சொல்லி அதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இந்த வண்டி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. இவ்வளோ பழைய வண்டினா கூட அதோடய ஸ்டைலிங் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. பிரைட்டு ஒரு ப்ளூ கலரு, அந்த டைமுக்கான ஒரு அழகுன்னு வைங்களா.
சில ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும், கொஞ்ச நாள் கழிச்சு அது பழசாக ஆன மாதிரி தெரியும். ஆனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஸ்டில் அந்த ஒரு இது இருக்குது, லுக் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது பழைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்குல்ல, அந்த காலத்து அட்வர்டைஸ்மெண்ட்டு, பில் போர்டு மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்க்குறது வந்து அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கேஸ் ஸ்டேஷன் ஆர் பெட்ரோல் ஸ்டேஷன் வைங்களா, பழைய டெக்ஸகோ. ஸோ டெக்ஸகோ மோஸ்ட்லி டெக்ஸஸ்லேருந்து வந்த இதுவாக இருக்கும். பழைய பம்பு பாருங்கள் எப்படி இருந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே இருந்திருக்கு பம்பு, எனக்கு கரெக்டாக இது என்னன்னு தெரியல. பட் அதில் எங்கே பார்த்தாலும் இந்தியன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த டைம்லலாம் 40கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்டு இருந்ததில்ல, அந்த டைமில் வந்து நிறைய சப்போர்ட் இருக்கும்ல, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. காட் பிளஸ் அமெரிக்கா அண்ட் அவர் வெட்ரன்ஸ்னால் யார் யாரெல்லாம் அந்த போரில் யார் யாரெல்லாம் போய் ஃபைட் பண்ணாங்களோ அவங்களுக்கு பிளெஸ்ஸிங் சொல்கிற மாதிரி. அந்த வேர்ல்டு வார் 2ல் தானே அவங்க ஹிட்லரை இது பண்ணாங்க. இங்கே பாருங்கள், இது கிரே ஹவுண்டுன்னு போட்டிருக்கல. கிரே ஹவுண்டுன்றது வந்து ஒரு பஸ் கம்பெனிங்க. இந்த பஸ் கம்பெனியோட பஸ்ஸு இப்பயும் இருக்குது கிரே ஹவுண்டு. ஆனால் இது வந்து 60களில் இருந்த ஸ்டைலில் இருந்த ஒரு பஸ்ஸு மாதிரி தெரியுது. இதுக்கு பேர் தான் அந்த கிரே ஹவுண்டுன்னு. அது ஒரு டைப் ஆஃப் நாய். அது நாய் பயங்கர ஃபாஸ்ட்டாக வர ஓடும் அது. ஸோ இது வந்து அந்த டைமில் இருந்த ஒரு சீனிக் க்ரூசர்னு போட்டிருக்கு. சரி, ஒரு வேளை அது ரெகுலர் பஸ் மாதிரி இல்லை போல இருக்குது, ஏதாவது ஸ்பெஷல் டூரிசம்காக யூஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூட பாருங்கள், அப்படியே விட்டபடியே போட்டு எல்லாத்தையும் ஓடிட்டாங்க போல இருக்குது. பழைய போலீஸ்கார் கூட அப்படியே நிற்கிது, எல்லாம் போட்டதுபடி அப்படியே அந்த ஊரை விட்டு ஓடிட்டாங்க. இது வந்து பழைய வண்டி. என்ன வண்டி இது? ஃபோர்டு போல இருக்குது. ஓகே, ஃபோர்டுக்கு இந்த மாதிரி தான் அந்த டைமில் பிராண்டு லோகோ இருந்துருக்கு போல இருக்குது. பெட்ரோல் கார்னு போட்டிருக்கு. பெட்ரோல் கார்னால் அந்த ரோந்துன்னு வாங்களா, ரோந்து பணிக்காக போகிறோன்னு அந்த மாதிரி வச்சுக்கோங்களா. இது சிம்பிள் வந்து V8. ஓகே, V8 வண்டி, V8. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸரோட பேர் கூட போட்டிருக்கு, பார்னி லைஃபா 5 அதை போட்டிருக்கு. அதுதாங்க போலீஸ் சைரனு மேலே இருக்கிறது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்குது. ஸ்டில் ஸ்டேரிங் வீலு, சீட்டு எல்லாம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது டோ ட்ரக் மாதிரி இருக்குது. டோ ட்ரக்குனால் அந்த வண்டி இழுத்துட்டு போகிறது. GMC பிராண்டு போல் இருக்குது. GMC பிராண்டும் நம்ம ஊரில் இப்போ இந்தியாவில் இருக்கா தெரியல எனக்கு. பார்த்தியா, அது டோ ட்ரக்கு, பழைய காலத்து டோ ட்ரக்கு. ஸோ உங்கள் வண்டி ஏதாவது பிரேக் டவுன் ஆச்சுன்னா இந்த வண்டி வந்து அதை பிக்கப் பண்ணிட்டு போவோம், பின்னாடி ஏற்றிப்பாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இன்னொரு ஒரு போலீஸ்காரு, அதையும் நிறுத்தியிருக்காங்க. இதுவும் பெட்ரோல் வண்டி தான். பெட்ரோல்னால் தான் அந்த இது சொல்கிறேன், ரோந்து பணிக்காக போகிற வண்டி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேப்டனோட பேர் போட்டிருக்கு, டங்கன் வின்செல்லாம் ஏதோ ஒன்று போட்டிருக்கு. அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வண்டியாக இருக்கும். டயரை ஃப்ளாட்டாக இருக்குது. இதுபோல் இங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன், கீப் த ஷைனி சைட் அப், அந்த ரப்பர் சைட் டவுன். பளபளக்கிற சைடை மேலே வைங்க, ரப்பர் சைடை கீழே வைங்கன்னு போட்டிருக்காங்க. இவங்க காமெடி என்ன சொல்கிறது. இந்த ஊர் அழிஞ்சதுனால அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு தாங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரியே மாற்றிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஊர் வந்து இப்போ ஒரு மாதிரி ஆர்ட்ஸி டவுன். இந்த வண்டி பாருங்கள், ஜாகுவார் வண்டி, ஜாகுவார் XJS V12. இது அங்கே V8 பார்த்தோம், இது V12. இங்கே இன்னொரு கேஸ் ஸ்டேஷன், ஷெவி கேஸ் ஸ்டேஷன், மொபைல் கேஸ் ஸ்டேஷனு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பழைய காலத்து பம்பு சரியாக தெரியுதா தெரியல, கிளார் அடிக்குது. சைடில் காட்டுற பாருங்க, பழைய நாசில். அப்புறம் இங்கேயும் ஏதோ ஒரு பழைய கிரைஸ்லர் வண்டி நிற்கிது. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஊர் ஒரு மாதிரி ஆர்டிஸ்டிக் டவுனாக மாற்றி டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி மாற்றிருக்காங்க. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ லெஃப்ட்லேயும் பாருங்கள், இங்கே வந்து சும்மா ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி இருக்குது. அந்த ஆர்ட் கேலரி வந்து சில சமயம் இதை வந்து ஒரு அட்ராக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. Hey. How you doing? Oh yeah. Thank you. This is the opening day of the show. Oh, is it really? There are 6 Arizona artists.
பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபோட்டோ எடுத்துருக்கேன். இது கிளின்ட் ஈஸ்ட்வுட்டு, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இவர் வந்து கண்ட்ரி சிங்கர் வில்லி நெல்சனு. இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நெல்சன் மண்டேலா. இவர் எனக்கு ஃபேவரட் கமீடியன் ஜார்ஜ் கார்லின்னு. இவர் யாருன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சாமி மாதிரி இருக்குது. இங்கே உள்ள இது வந்து என்ன சொன்னார்னா அவர், இது வந்து இன்றைக்கி ஒரு ஆர்ட் ஷோ இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் அதை ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன உள்ளே விட்ருக்காரு. இது இந்த பார் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. என்ன சும்மா வேணால் போய் பாரு அப்படின்னாரு. ஸோ அதான் அப்படியே உள்ளே வந்து பார்க்குறேன். பழைய காலத்து பார் இது. இங்கே ஜூம் பண்ணுறோம் பாருங்கள். நம்ம சாரப்பட்டு இப்போ பரம்பரையில் வர மாதிரி பாக்ஸிங்கு, பழைய காலத்து பாக்ஸிங் போஸ்டரு. அதுக்கப்புறம் ஏதோ சரக்கு பாட்டில்லாம் இருக்குது. பாம்பே சஃபயர் சரக்கு பாட்டிலு. அதுக்கப்புறம் ஏதோ சரக்கு பாட்டில் தான் மெயினாக வச்சுருக்காங்க. அது அந்த பார் இது. அதுக்கப்புறம் இந்த மிஷின் என்னன்னு பார்க்குறீங்களா? பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருக்குது, பயங்கரமாகவும் இருக்குதுன்னு. இது வந்து கேஷ் ரெஜிஸ்டருங்க. இது வந்து அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வாங்கினீங்கன்னா காசு கொடுப்பீங்களா? காசு கொடுத்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ மிச்சம் வருது அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி கரெக்டாக சொல்கிற மிஷின் கேஷ் ரெஜிஸ்டரு. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு மாதிரி ஆர்டிஸ்டிக் டவுனில். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவங்களுடைய டிஸ்பிளேலாம் கொடுக்குறாங்க, காட்டுறாங்க. இது என்ன மீன் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. பட் அப்படியே சும்மா பாருங்கள். இது சூப்பராக இருக்குது பாருங்கள். பெரிய கோடாரி. மேபி அந்த காலத்தில் இருக்கிற ஏலியன்ஸோ இல்லை ஜெயன்ஸ் யூஸ் பண்ண கோடாரியாக இருக்கும் மரத்தை வெட்டுறதுக்கு. ஒரே வெட்டில் மரத்தை வெட்டிலாம் போல இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. அதான் ஆர்ட்னாவே அப்படி தானே. அதே மாதிரி உங்களுக்கு சுற்றி தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். இங்கே ஒரு பெரிய சுற்றி இருக்குது, கூடவே ஒரு ஆணியும் இருக்குது. ஆணி கொஞ்சம் வளைஞ்சிருக்கு, பட் ஸ்டில் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சுற்றியை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, எங்கேயும் மறந்து வச்சிட முடியாது. இந்த பக்கத்தில் ஏதோ வச்சுருக்காங்க, அது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த பக்கம் போக முடியுதா பார்ப்போம். துணி போட்டு மறைச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. ஓகே, இல்லைங்க போக முடியாது அந்த பக்கம். திரும்பி நான் வெளியில் போகிறேன். Pretty cool. Thank you. So do you, like, are you guys from here, from this video? நான் அவர்கிட்ட சும்மா பேசிகிட்டு இருந்தேன், ஒரு ஆர்ட் கேலரி பற்றி. அவர் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ பார்க்குறது வந்து கல்ஃப் கேஸ் ஸ்டேஷனுங்க. இப்போ அதே மாதிரி நம்ம பார்த்த மாதிரி பழைய காலத்து கேஸ் ஸ்டேஷனில் அதே வேறு கம்பெனி, ஆனால் அதே கேஸ் ஸ்டேஷன் தான் வைங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க ரெண்டு சைட்லையும் இது பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், பழைய வெண்டிங் மிஷினு. செவன் அப் இருக்குல்ல ட்ரிங்க்கு, அந்த ட்ரிங்க்கோட வெண்டிங் மிஷினு. இது வந்து அந்த காலத்துலேயே பாருங்கள் ஒரு மிஷின் சிஸ்டம் மாதிரி வச்சு காசு போட்டால் உங்களுக்கு பாருங்கள், காசு 50 சென்ட் அந்த டைமில் போட்டிருக்காங்க போல இருக்குது. காசு போட்டால் நீங்கள் ட்ரிங்க்கு வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஊர்லேயே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ், ஸோ பெரிய ஊர் கிடையாது, சின்ன ஊர் தான். பட் நீங்கள் இந்த வழியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி நின்று பார்க்கலாம். அதுதான் அந்த காப்பர் மைனு. நான் உங்களுக்கு இந்த ஊர் எங்கே இருக்குது அதெல்லாம் போடுறேன். இங்கேயே பக்கத்துலேயே பிரேக்ஃபாஸ்ட் கடை ஒன்று இருக்குது. அங்கே போய்ட்டு நான் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். உள்ளே போக போகிறேன். உள்ளே போய்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, லஞ்ச் வாங்கியாச்சு. ஓகே நேயர்களே, அதுதான் இந்த உறைந்த நகரம். இந்த லஞ்சு பார்த்துக்கிட்டு அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. லைக்கு, அப்புறம் நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.